சார் இது வந்து நாங்கள் 16 வருஷமாக நடத்தின்னு இருக்க போராட்டம் சார். இது இப்போ நடத்தல, 16 வருஷமாக நடத்தின்னு இருக்கோம். ஊர் உலகத்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு. போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எங்ககிட்ட வந்து சொன்னார், இந்த அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு கிடைக்காது, நாங்கள் வந்தால் உங்களுக்கு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ அவர் கையிலே வந்து அரசியலும் வந்துடுச்சு, அரசும் வந்துடுச்சு. ஆனால் அவருக்கு மனசு இல்லையா, செய்யணும்னு தோணலையான்னு தெரியல. இத்தனை பேரை வந்து வெயிலில் போட்டு வதக்கின்னு இருக்காரு. எங்களால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனிமேல் வந்து ஒன்று அவர் கொடுக்கணும், இல்லைன்னா எங்களை வந்து காவல்துறையை வச்சு அடித்து கொல்ல சொல்லுங்கள், அவ்வளோதான். இது வாங்காமல் நாங்கள் போக மாட்டோம். அதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். எடுத்து வந்துக்கிட்டே இருக்கோம். என்னைக்கு தான் எங்களுக்கு முடிவு காலம் வரும்னு தெரியல. விடியல் அரசு எங்களுக்கு எப்போ விடியல் தரும்னு தெரியல சார். அதை நாங்கள் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம் சார். பணிபுரிகிறோம். இங்கே இருக்க மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஆசிரியர்கள் மக்கள்கிட்ட நேரடியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உரையாடிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஆசிரியர்களை கண்ணியமாக நடத்துங்க. இதை நேரடியாக பார்க்குற எங்கள் கிராமத்து மக்கள், எங்கள்கிட்ட படிக்கிற குழந்தைகளோட பெற்றோர்கள் மிகவும் கண்ணீரோடு எங்கள்கிட்ட பேசுகிறாங்க. சார் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இது உங்களுக்கு மிகப்பெரிய வாக்குச்சேதத்தை ஏற்படுத்தும்.